குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்த ஆண்டு நேபாள் காட்மண்டு மூலமாக 2 ரூட் இருக்கு. ஒன்னு நம்ம இந்தியா மூலமா போலாம், லிப் லேக். நேபாள் காட்மண்டு மூலமாக பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் மூலமா நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நேற்று அங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது மிக மிக துரதிருஷ்டவசமானது. ஒரு பார்டர் இமிகிரேஷன் பாயிண்ட், நேபாள் டிபெட் பார்டர்ல அவ்வளவு பேர் அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஈரோட்டிலிருந்து, கரூரிலிருந்து, ராமநாதபுரத்திலிருந்து, சென்னையிலிருந்து நிறைய டூர் ஆபரேட்டர்ஸ் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஈஷா அமைப்பு கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக 73 பேர் மிஸ்ஸிங் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. நேபாள் அரசு கூட நிறைய பேர் இந்த பக்கம் மிஸ் ஆயிருக்கிறாங்க. சைனா அரசு டிபெட் பகுதியில் அவங்க அதிகாரப்பூர்வமாக நிறைய பேர் இறந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு இங்கிருந்து ஒரு மீட்பு குழு அனுப்பி வைக்கணும். காரணம், இது 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நேபாள் ஒரு பக்கம், டிபெட் ஒரு பக்கம். துரிதமாக, ஏன்னா ஏற்கனவே இந்த யாத்திரைக்கு 2018 நான் போயிருக்கிறேன். நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு சைனா சைட்ல. அவ்வளவு ஈஸியா இறந்து போனவருடைய உடலை கூட கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். அதனால் என்னுடைய வேண்டுதல் எல்லாம் தமிழகத்தினுடைய அரசு வேகமாக ஒரு மீட்பு குழுவை அனுப்பணும். அவங்க அங்க இருக்கக்கூடிய இந்திய அரசினுடைய எம்பசியோட தொடர்பில் இருக்கணும். உறுதியான தகவலை வேகமாக மக்களுக்கு கொடுக்கணும். யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்க, காப்பாற்ற முடியும், இன்ஜுரி ஆயிருக்குன்னா அவர்களுக்கான முயற்சி எடுக்கணும். இறந்து போனவங்களுடைய சடலங்களை திரும்ப கொண்டு வரணும். ஆனா பெரிய ஆபத்து. காரணம், இன்னைக்கு ஒரு மெட்டாவோ பெரிய சோசியல் மீடியா நிறுவனத்தினுடைய ரெவென்யூ பாத்தீங்கன்னா இந்தியா தான் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ரெவென்யூ. நம்ம தான் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். காரணம், மக்கள் தொகை அடிப்படையில் இன்னைக்கு எல்லோருமே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கனால நம்ம அடிக்ட் ஆயிட்டோம். அல்காரிதம் மக்கள் அடிக்ட் பண்ணுது. அல்காரிதம் அந்த ஃபீடை கொடுக்குது. ஸோ டோபமைன் அடிக்ஷன்ல பாதி பேர் ஹோட்டலுக்கு போங்க, பஸ்ஸுக்கு போங்க, ஃபிளைட்டுக்கு போங்க, நடந்து போங்க, சோசியல் மீடியால மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால ஒரு தலைமுறை ஜோம்பிக்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தலைமுறை ஜோம்பியை உருவாக்குறோம். இந்த மாணவ செல்வங்களுக்கு சோசியல் மீடியாவும் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல கிடைக்கணும். அதுவும் கூட முக்கியம். ஒரு அமெரிக்கா நிறுவனம் வாழவோ, ஒரு யூரோப்பிய நிறுவனம் வாழவோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய கஸ்டமர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ஒரு கினியா பிக்கை போன்று இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தை இங்க நான் வச்சேங்கண்ணா. ஏன்னா ஆஸ்திரேலியா அண்டர் 16 கீழே தடை பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியா தடை பண்ணிருக்காங்க. இங்கிலாந்து தடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அண்டர் 16 கீழே 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சமூக வலைதளம் என்பது முற்றிலுமாக தடை. அவங்க எல்லாம் முன்னேறிய நாடுகள். ஆனா இந்தியா போன்ற நாடுகளும் அதை ரொம்ப பரிசீலிக்கணும், தடை செய்ய ஆரம்பிக்கணும், கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல கொடுக்கணும் என்பதும் என்னை போன்ற மனிதர்களுடைய தொடர்ந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கு. ஆனா சட்டமன்றத்தை பொறுத்தவரை அது டிராமா மன்றமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்துங்கண்ணா. சட்டமன்றம் ஆக்கப்பூர்வமாக, உணர்வுபூர்வமாக மக்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடிய இடமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஏதோ பழைய பஞ்சாயத்துல சட்டமன்றத்தில் தீர்த்து கொள்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இருந்த பஞ்சாயத்தும் சட்டமன்றத்தில் தீர்க்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் சில மெம்பர்ஸ்க்கு இருக்கிற பஞ்சாயத்தும் அங்க தீர்க்கப்படுகிறது. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆளும் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் புதியவர்கள். இன்னும் அவங்களுக்கு நிறைய செஷன் வேணும். அவங்களும் வேகமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சியிலையும் புதியவர்கள் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு சட்டமன்றம் ஒரு டிராமா மன்றமாக மாறிவிடுமோ என்கின்ற ஐயம் தமிழக மக்களுக்கு ஒரு கேள்வியாக எழுந்திருப்பதை பல இடத்துல நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறேன். நன்றி.